ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஒனியன் அண்ட் 2 எக் வச்சு கொஞ்சம் கர்ட் எல்லாமே போட்டு சூப்பர் டேஸ்டியான ஈவினிங்க்கு சாப்பிட்ற மாதிரி பன் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஈஸியாக செஞ்சிடணும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலும். எப்போவுமே பன் சாப்பிட்றது ஹெல்தி இல்லை, பட் எப்பயாலும் ஒரு முறை ட்ரை பண்ணிடணும், தவறு இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை மை ரெசிபி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆனியன் ரெண்டையுமே கட் பண்ணிடணும். ஒரு ஆனியனை வந்து நீல வாக்கில் இந்த பிரியாணிக்கெல்லாம் வெட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆனியனை பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கர்ட் வந்து கூலாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த கர்ட் போட்டு சலட் மாதிரி செஞ்சு வச்சிடும் ஆனியன். ஸோ இதுக்கு என்ன வேணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் வந்து போட்டுக்கலாம். கர்ட் வந்து நிறைய போட தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோன்னா போதும். நிறைய நாங்கள் போட்டு ஓவராக அந்த மில்கி டேஸ்ட் வந்தாலும் டேஸ்ட் இருக்காது. இது ஏன் இப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒரு சலட் செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயோனைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த சலட் வந்து செய்யும். ஸோ மெயினாகவே வந்து நாங்கள் எக்கில் தான் செய்ய போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கர்ட் போட்டுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுகர், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் சுகர், அதே போல் எனக்கு இது வந்து ப்ரௌன் சுகர். ஸோ ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரௌன் சுகர் கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ சுகர் வந்து இந்த மாதிரி அதே ஸ்பூன் எடுத்து மாதிரி இவ்வளோ மாதிரி சுகர் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன். அண்ட் அதோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட இந்த சலாடோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட் போட்டுக்கொள்றேன். ஓகே, சால்ட் போட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் நிறைய இல்லை, கொஞ்சம் வந்து பிஞ்ச் மாதிரி இது போட்டுக்கொள்ளும், மிளகு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். சூப்பராக க்ரீமி ரிச்சாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. இது வந்து ரைத்தா பேஸ்ட் தான், இது ரைத்தா மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனியன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் துருவி போடையிலும் அதோடைய கியூக்கம்பர் போடையிலும் அதே மாதிரி கேபேஜ் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் உப்புல போட்டா வச்சு அதையும் போடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் செட் பண்ணி கொள்ளையிலும் கரெக்டாக இது சைடில் வச்சுருவோம். அண்ட் வந்து இப்போ எக்குக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி நீல வாக்கில் ஆனியன்ஸை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆனியனுக்குமே சேம் ப்ராசஸ். சால்ட் போட போகிறேன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் கூட யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சள், பெப்பர் கொஞ்சம் இந்த அளவு போட்டேன். அண்ட் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட போகிறேன். சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து டேஸ்ட்டு நல்லா காட்டும், ஸ்பைசி லெவல் நல்லா இருக்கும். சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுறது எங்கர், ஸோ செம்ம ஸ்பைஸ். இது கொஞ்சம் போட்டாலும் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆனியன்ல தண்ணியிலேயே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எக் உடைச்சு இது நல்லா ஆம்லெட் போட்டு தான் செய்யப்படுறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம் தான் இருக்கு. இதில் அவங்களுக்கு தேவையான சொசேஜஸ் போடுவோம். மீன் கியூப்ஸாக குட்டி குட்டி ரவுண்டாக மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு அதை வச்சு பேனோட வைப்போம். பேனோட வச்சு அதில் ஆயில் போட்டு இப்போ இந்த எக் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஓகே, பேன் வச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நிறைய ஆயில் தேவை, கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலே இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளையும். ஃபஸ்ட் வந்து இந்த பன்னு, இந்த பன்னோட பன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு, கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால பண்ணை கொஞ்சம் கட் பண்ணி மாதிரி இந்த ஆயிலில் இப்படியும் போடணும், மிடில்லையும் வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம். 4 பன் நிற்கிது, 2 இந்த வாக்கிலையும் 2 அந்த வாக்கிலையும். ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன்னு வந்து ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன். இதை வந்து இந்த மிடில் கட் பண்ணி அதில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி
கொஞ்சம் அப்படி கிறிஸ்ப் ஆகும், மீனிங் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி எடுத்தால் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் பன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் அகெயின் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கொள்ள போகிறேன். மூடியால் கொஞ்சம் ஆயில் போட்டு, மூடியால் தான் போட்டேன். ஸோ இந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் பன் பண்ணினதுனால, ஹீட் பண்ணதுனால நல்லா பேன் ஹீட்டாக தான் இருக்குது. இந்த முட்டை அடித்து வச்சோம்னா இதை கொட்டிட்டு நல்லா பரவலாக்கி வச்சுருவோம். சிம்பிளான ரெசிபி, பட் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஓகே, நான் செய்ய போகிறோம் 4 பன். ஸோ 4 பன்னுக்கு கணக்காக கொஞ்சம் புக்ஸ் ஷேப் மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எக்கு நான் ஃபுல்லாக பேனில் ஊற்றிட்டோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி 4 பீஸுக்கு கட் பண்ணி அதில் போட்டால் போதும். இதோடய தேவைன்னா நீங்கள் மேலே சோசேஜ் க்யூபாக வெட்டி போட்டுக்கொள்ளையிலும். போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் 4 க்யூப்ஸாக உங்களை பனிஸ்ட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி க்யூப்ஸாக வெட்டி நீங்கள் பன்னில் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். பாருங்கள், எக்கை வந்து சூப்பராக குக் பண்ணியாச்சு. ஒரு சைடு அப்படியே நான் திருப்பி போட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி எங்களோட பன் ரெடி ஆகிருக்கு. கொஞ்சமாக ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் உங்களோட சலடும் ஓகே. இப்போது இந்த எக் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பன்னை வந்து செஞ்சிடணும். ஓகே, சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து இன்னொரு கூல் ஆகிறதுக்காக இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கொள்ள போகிறேன் 4 பீசஸாக. ஓகே, ஒனியன் கொஞ்சம் குக் ஆகிக்காது, ஒனியன் நல்லா வெந்திக்காது. ஆனால் ஓகே ஆகிக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒனியன் சாப்பிட இருந்தால் தான் நல்லா ஆகிக்கும். கொஞ்சம் அரைவாசி பச்சையாக அந்த மாதிரி நல்லா, அதுக்கு தான் விருப்பம். அந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் ஆகிக்கும். ஒனியன் கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி இருந்தால் ஒனியன் சூப்பராக இருக்கும். சூடாகிக்கும் போதே கட் பண்ணி சர்வ் பண்ணிட்டா டேஸ்ட் அல்டிமேட் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து பன் எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன் செய்ய போகிறோம். இந்த பன்னை மிடில் கட் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி மிடில் பார்ட்டு நல்லா கட் பண்ணிக்கணும். இதையும் செய்யும் அதே போல் மிடில் நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் இந்த பாருங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா கட் ஆகி வரும். என்னோட கத்தி அவ்வளோ ஷார்ப்பு. ஓகே, இப்போ பன் எல்லாமே செட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பன்னையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்கையுமே 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பன்னுக்குமே நடுவில் இந்த எக் பீஸஸை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒனியன் அண்ட் கர்ட், அதையும் இந்த எக்குக்கு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கொள்ளலாம். நான் டொமேட்டோ வைக்கிறேன், அது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் டொமேட்டோ சோஸுமே நான் போடுறேன், அது ஆப்ஷனல் தான். ஸோ இது ரெண்டுமே போதும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாது இல்லை, அதே மாதிரி கேப்சிகம் அதெல்லாம் கட் பண்ணி வைக்கலும், அது எல்லாமே ஆப்ஷன் தான். ஸோ இதே போல் இந்த பொரிச்ச முட்டைக்கு பதிலாக முட்டையை அவிச்சு இதோட இந்த வெங்காய சாலட் மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிறோம்ல, இதையும் வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சியும் சாப்பிட இயலும், அதுவும் இன்னொரு மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி, எப்போயாலும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா தவறு இல்லை. நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.